வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில பொருட்களை சமையலறையில் வைக்கவே கூடாது. இவை எதிர்மறை ஆற்றல், துரதிர்ஷ்டம் மற்றும் நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும். குடும்ப நல்வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு மகிழ்ச்சியையும் பறிக்கிறது. சமையலறையை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பது குறித்து வாஸ்து சாஸ்திரம் கூறுவதை தெரிந்து கொள்ளலாம். சமையலறை ஈர்க்கும் விதமாக இருக்க வேண்டும். சமையலறை பொருட்கள் அனைத்தும் ஒழுங்கான முறையில் இருக்க வேண்டும். வாஸ்துப்படி கிச்சனில் விரிசல் அல்லது உடைந்த பொருட்கள் மற்றும் பாத்திரங்களை வைக்கவே கூடாது. இத்தகைய பொருட்கள் நிதி இழப்புகளை ஏற்படுத்துவதோடு முன்னேற்றத்திற்கும் தடையாக இருப்பதாக நம்பப்படுகிறது. சமையலறையில் காலி பாத்திரங்கள், ஜாடிகள், கொள்கலன்கள் அல்லது பொட்டலங்களை வைக்கவே வேண்டாம். குறிப்பாக அவற்றின் மூடியை அகற்ற வேண்டாம். இது உங்கள் வாழ்க்கையில் நிதி இழப்புகளை அழைப்பது போன்றது. பழைய அல்லது சேதமடைந்த வீட்டு உபயோகப் பொருட்கள், செயல்படாத சமையலறை கேஜெட்டுகள் செல்வத்திற்கு இடையூறாக உள்ளன. இவை சமையலறையில் கணிசமான இடத்தை எடுத்துக்கொண்டு சிக்கலை ஏற்படுத்துகின்றன. அதனால் பயன்படுத்தப்படாத வீட்டு பொருட்களை தூக்கி எறிய வேண்டும். சேதமடைந்த, செயல்படாத, சரி செய்ய முடியாத அரிசி குக்கர், குளிர்சாதன பெட்டி, மிக்சி, கிரைண்டர், மைக்ரோவேவ் ஓவன் போன்றவற்றை அகற்றவும். இது புதிய மற்றும் எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இது பொருளாதார வாய்ப்புகளுக்கான சூழலை உருவாக்குகிறது. காலாவதியான கெட்டுப்போன உணவுகள் பொருளாதார தேக்கத்தை ஏற்படுத்தும். வாஸ்துப்படி அவை துரதிர்ஷ்டத்தை ஈர்க்கின்றன. எனவே இதுபோன்ற உணவுப் பொருட்களை சமையலறையில் வைக்கக்கூடாது. சமையலறையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நிதி ஓட்டம் இருக்கும். பொதுவாக சமையலறையில் கையுறை, கத்தி, கத்திரிக்கோல், கட்லரி போன்றவை இருக்கும். ஆனால் இவற்றை சமையலறையில் திறந்த வெளியில் வைக்கக்கூடாது. அத்தகைய கூர்மையான பொருட்களை சரியான இடங்களில் வைக்க வேண்டும். மேலும் அவை எதிர்பாராத விபத்துகளையும் ஏற்படுத்துகின்றன. எனவே அவற்றை எதிர்கொள்ளாமல் இருப்பது நல்லது.